அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹ் தத்மஇன்னுல் குலூப். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஜும்மா வணக்கத்தை நபி வழியில் நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறோம். இந்த இனிய நேரத்திலே உளவியல் நோய்களும் இஸ்லாமிய தீர்வுகளும் என்கின்ற தலைப்பிலே மனித சமுதாயத்தவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய, குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டிய சில செய்திகளை எடுத்து கூறுவதுதான் இந்த ஜும்மா உரையினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், உளவியல் நோயால் பாதிக்கப்பட்ட மனித சமுதாயத்தினர்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதலை, தீர்வை நாம் சொல்லித்தரவில்லை என்று சொன்னால், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை, விபரீதங்களை நிச்சயமாக அவர்கள் வாழ்நாளிலே சந்தித்தே தீர்வார்கள். சமீபத்திலே NCRB என்ற அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கிறது. தேசிய குற்ற காப்பகம் என்று அந்த அமைப்பினுடைய பெயர். இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற குற்றங்கள் இருக்கு பார்த்தீங்களா, கொலைகள், தற்கொலைகள், இவைகளை எல்லாம் ஆய்வு செய்து அதை பற்றி உண்டான ஒரு அறிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இது அரசாங்கமே ஏற்படுத்தி இருக்கிறார். அவர்கள் 2023ஆம் ஆண்டிலே ஒரு அறிக்கையை தர்றாங்க. என்ன அறிக்கை? இதுவரை உலகத்தில் நடைபெற்ற எத்தனையோ சம்பவங்கள்ல, தற்கொலைகள்ல, இந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற தற்கொலை இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அறிக்கையை அரசாங்கத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த அமைப்பே சொல்றாங்க. அதிலும் குறிப்பாக இந்தியாவில் கேரளா இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முதல் மார்க் கொடுக்கிறாங்க. 3வது இடத்துல தான் இருந்தது. இப்ப இந்திய அளவில் அதிகமான தற்கொலைகளை செய்யக்கூடியவர்கள் யார், அது எந்த மாநிலம் என்று சொல்லுகிற பொழுது கேரளாவை சொல்றாங்க. ஏன் கேரளாவை மையப்படுத்துறாங்க? படித்த மக்களில் அதிகமான மக்களை கொண்ட ஒரு மாநிலம் தான் கேரளாங்கிறார். அவனே வானம்னா என்ன, பூமினா என்ன, அறிவியல் என்ன செஞ்சிருக்கிறான், அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு படித்தவனாக இருக்கிறான். இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் இருக்கிற மாதிரியான லூசுகள் எல்லாம் கேரளாவில் இல்லை. இன்னைக்கு நம்ம இங்க பார்க்கிறோம்ல சினிமா பைத்தியங்கள், இந்த அளவுக்கெல்லாம் கேரளாவில் இருப்பாங்களான்னா இல்லை. நடிகனா பார்ப்பாங்க, அரசியல்வாதியா பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு நாலேஜ் உள்ள மக்கள் தான். ஆனால் அந்த மாநிலத்தில் தான் தற்கொலைகள் அதிகமாக நடக்கிறது என்று ஒரு ரிப்போர்ட்டை தர்றாங்கன்னு சொன்னா, இன்னும் சொல்ல போனா இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய பாக்கியங்களிலேயே சிறந்த முதலிடம் வகிக்கக்கூடிய பாக்கியம் என்ன? உயிர் தான்.
இந்த உயிரை பற்றி எந்த விதமான நாலேஜும் அறிவியலுக்கே கிடையாது. உயிரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இதை பத்தி தான் அறிவியலுக்கும் தெரியும். இந்த அளவுக்கு தான் தெரியும். உங்க உயிர் எங்கன்னு நான் கேட்டா உடம்புக்குள்ள இருக்குதும்பீங்க, அவ்வளவுதானே. அறிவியல்ல மட்டும் புதுசா அது சம்பந்தமா நிறைய விவரங்களா சொல்லுவாங்க. இப்ப நம்மளுக்கு ரத்தத்தை பத்தி கேட்டா அது சிவப்பா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம், அவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியும். அறிவியல் ரீதியா அதுல என்னவெல்லாம் அணு இருக்கிறது, அதுல என்னவெல்லாம் சத்து இருக்குது, என்னவெல்லாம் குவாலிட்டி இருக்கிறது, அறிவியல்ல சொல்லுவாங்கல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து இருக்கிறது. உயிருங்கிறது, இந்த உயிர் மனிதனுடைய உடலில் எந்த இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத அறிவியல் சொல்லுமா? உயிருக்குன்னு சொல்லி ஒரு எடை இருக்கும் இல்ல, கர்ச்சீப்பு கூட எடை இருக்குல்ல. உயிரோட எடை என்ன, உயிரோட நிறம் என்ன, உயிரோட மனம் என்ன, இந்த மனிதனுடைய உடலில் உயிர் எந்த ரூபத்தில் உள்ளே நுழைகிறது, எந்த ரூபத்தில் வெளியே போகுது, இதுல எந்த நாலேஜாவது அறிவியலுக்கு இருக்குதா? அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவால் மனித சமுதாயத்திற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பெரிய பாக்கியம் இந்த உயிர் என்பது. அதனாலதான் திருமறை குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்லுகிற பொழுது கல்லா இதா பலகத்தி தராக்கிய வக்கீல மன்றா, இந்த உயிரை கைப்பற்றுவாங்க பாத்தீங்களா, அது சம்பந்தமா அல்லாஹ் சொல்றான். ஒவ்வொரு மனிதனுடைய உயிரும் அவனுடைய தொண்டை குழியை அடைகிற பொழுது வக்கீல மன்றா, மந்திரித்து பார்ப்பவன் யாரடா என்று நாம் கேட்போம். நம்மளுடைய உயிர் வெளியே போகக்கூடிய நேரத்தில் நம்ம ஆணவத்தில் ஆண்ணம் பாத்தீங்களா, மனிதனால எல்லாமே முடியும்னு சொல்லி வாதம் பண்றான் பாத்தீங்களா, அதுக்கு தான் அல்லாஹ் கேட்கிறான் வக்கீல மன்றா. உலகத்துல எத்தனை மந்திரவாதி, எந்த அளவுக்கு டெக்னாலஜியில நீங்க வளர்ந்துருக்கிறீங்க, அவனை எல்லாம் கூப்பிட்டு நீ ஒரு உயிரை படைக்க வேணாம், படைச்செல்லாம் கிழிக்க வேணாம், போற உயிரை தடுத்து காட்டு. போற உயிரை தடுத்து நிறுத்தி வைக்க முடியுமா உங்களால? நீங்க படைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க, எறும்பை உங்களுக்கு மிதிச்சு அழிக்க முடியும், ஒரு எறும்பை படைச்சு காட்டுவியா நீங்க? கண்ணுக்கு தெரியாத கிருமின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுல கூட ஒரு உயிர் இருக்குதானே செய்யுது. அவ்வளவு அற்புதமான பாக்கியத்தை, அந்த உயிரை இன்றைக்கு மனித சமுதாயத்தில் பல பேர் மாய்த்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் என்ன? அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அந்த பிரச்சனை இருக்குது பாத்தீங்களா, அதை எவ்வாறு எதிர்கொள்றதுங்கிறது அவனுக்கு தெரியல. அது எந்த காலேஜில் சொல்லி கொடுக்கவும் மாட்டாங்க. பட்டப்படிப்புன்னு நம்ம போறோமே, படிப்புன்னு என்னது? படிக்கிறீங்க ஒரு பேப்பர்ல, அது ஒரு தகவல், அவ்வளவுதான். அப்ப இந்த பட்ட படிப்புகளால் ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு வாழ்க்கையில ஒரு பாடத்தை கற்பிக்குமா? ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குமா? நீங்க எப்படி தெம்பா இருக்கணும் காலேஜில் நடத்துவாங்களா? அதெல்லாம் நடத்த மாட்டாங்க, நடத்த முடியாது. அப்படி நடத்தாத காரணத்தினாலதான் இந்த விளைவுகள், இந்த தற்கொலையினுடைய விளைவுகளுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்ன? வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனையை அவன் சந்திக்கிறான். குடும்பத்தில் பிரச்சனை என்னன்னு மண்டையை போட்டு குழப்பறான். வியாபாரத்தில் நஷ்டம், ஈடு கட்ட முடியல, இந்த கடையை திறந்தா அந்த கடையும் நாசமாயிருது, அடுத்த ஊர்ல போய் திறந்தா அங்கேயும் நஷ்டம் வந்துடுது. யாருமே தீர்ப்பு சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தீர்வுக்கான வழி இருக்கு பாத்தீங்களா, யாருமே சொல்லாத காரணத்தினாலதான் மனிதனுடைய முடிவு எப்படி போகுது, தப்பா போயிருதா இல்லையா? அப்ப இதெல்லாம் உளவியலினுடைய தாக்கம், அதை நல்லா புரிந்து கொள்ளணும். மார்க்கத்தில் இது சின்ன தீர்வு தான், ஒத்த வரி தீர்வு தான். தீர்வுக்கு முன்னாடி முதல்ல விளைவு என்னன்னு பார்க்கணும் இல்ல? இது ஒரு விளைவு. சில பேர் தற்கொலை பண்ண மாட்டான், அவனுடைய விளைவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெண்டலா போயிடுவான். இன்னைக்கு உலகத்தில் நீங்க பாக்குறீங்களா, மெண்டல் ஆஸ்பத்திரி அதிகமா இருக்கா இல்லையா? எல்லா ஊர்லயும் 4 மெண்டல் சுத்திட்டு இருக்கிறான். ஊருக்கு 4 மெண்டலாவது இருக்காங்களா இல்லையா? ஏன் அவனுக்கு பைத்தியம் பிடிக்குது? அல்லாஹ் சில பேர்த்த பைத்தியக்காரனா படைச்சிருக்கிறான். அப்படி படைக்கும் போது அல்லாஹ் சில பேர்த்த பைத்தியக்காரனா படைச்சிருக்கிறானா?
இல்லையில இவன் ஏன் பைத்தியக்காரனா ஆனா? உன் கூட பிறந்தவன் தானே இந்த வேட்டியை கிழிச்சு போட்டு சுத்துறானா இல்லையா? தாவணி அவுத்து போட்டு சுத்துறாளா இல்லையா? பைத்தியமா ஏன் மாறுறாங்க? மெண்டலா ஏன் போறாங்க? நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதாவது ஒரு கோளாறு ஏற்பட்டிருக்கும். அவன் சம்பந்தம் இல்லாதவன்கிட்ட போய் தீர்ப்பு கேட்டிருப்பான், தீர்வு தேடி இருப்பான். அவன் அதுக்கு ஏதாவது ஒன்று வளரி இருப்பான், அவனுக்கு தீர்வு கிடைக்கவே இல்லை. மெண்டல் ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய பைத்தியங்களை விட நடமாடக்கூடிய பைத்தியங்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்குது. சில பேரை நீங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் என்ன செய்வாங்க, புலம்பிக்கிட்டே இருப்பான், ஒரு நாள் சந்தோஷமா பேச மாட்டான். என்ன வியாபாரம் இப்படி ஆச்சு, குடும்பத்தில் இப்படி. அவன் மூஞ்சியில பார்த்தீங்கன்னா முசீபத்தை எழுதி ஒட்டி வச்சிருக்கான். எப்பவுமே என்ன செய்வான், அவன் மூஞ்சி எப்போ பார்த்தாலும் முசீபத்தா தான் இருக்கும். ஒரு நல்ல விஷயமே பேச மாட்டான், எப்போ பார்த்தாலும் அப்படி சோகமா என்னத்தையோ சிந்திச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் நம்ம பார்க்கத்தானே செய்யறோம். இதெல்லாம் அதனுடைய விளைவு தான். இந்த உளவியலினுடைய தாக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய விளைவு தான். இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயத்தில் எத்தனை பேர் தூக்க மாத்திரை சாப்பிட்றாங்க? தூக்க வர்றதுக்கு யாராவது மாத்திரை போடுவாங்களா? யோசிச்சு பாருங்க. தண்ணி தாகம் எடுக்குது, நான் போய் குடிக்கிறேன், அவ்வளவுதானே. தண்ணி தாகம் எடுக்கிறதுக்கு நான் போய் ஒரு மாத்திரையை போடுவேன்னா? மலஞ்சலம் கழிக்க போறோம், அதுக்குன்னு மாத்திரையா சாப்பிட்றோம். இதெல்லாம் இயற்கையா உள்ளதானே. வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, உங்களுடைய அந்த தூக்கத்தை இளைப்பாறுதலாக அமைதியாக ஆக்கியிருக்கிறோம். நல்லா சொல்றோம். தூக்கம் இருக்குது பாத்தீங்களா, தூக்கமே ஒரு பெரிய அருள். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் கோடி கோடியா இருக்குது, லட்ச லட்சமா இருந்தா தான் அருள்னு. தூக்க வரலன்னா அதை விட ஒரு பெரிய முசீபத்தை கிடையாதுங்க. எல்லாரும் வீட்டில் நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாங்க, இவனும் போர்வையை பத்தி என்னத்தையும் சிந்திச்சுக்கிட்டே தான் இருப்பான், தூக்கம் வராது. போய் மெடிக்கல்ல போய் கேளுங்க, உங்க ஊர்ல மெடிக்கல் இருக்குல்ல, எல்லா மாத்திரையிலையும் தூக்க மருந்து கலந்துதான் இருக்கும், சின்ன சின்ன அளவுக்கு. ஆனா தனியா தூக்க மாத்திரை விற்கிறான்ல, ஒரு நாளைக்கு தூக்க மாத்திரை எவ்வளவு விற்குதுன்னு போய் கேளுங்க. நம்ம ஊர்ல எத்தனை மெண்டல் இருக்குன்னு தெரியும். மெண்டல்னா மெண்டல்னு சொல்ல மாட்டாங்க, விளைவை நான் சொல்றேன். பார்க்கறோமா இல்லையா? நாமளும் தூக்கத்தை கெடுத்துக்கிறோம். இப்ப நிறைய பேர் ஃபஜ்ர் தொழுகிறது இல்லை, ஏன்பா தொழுகிறது இல்லை? எந்திரிக்க முடியல. ஏன் எந்திரிக்க முடியல? நீ 7 மணிக்கு எந்திரிக்க தானே செய்யற. சொல்லு, 8 மணிக்கு எந்திரிக்கிறியா இல்லையா? ஃபஜ்ருக்கு ஏன் எந்திரிக்க முடியல? தூங்குற நேரத்தை பால் படுத்துறது எதுல? மொபைல்ல பால் படுத்திட்டு இருக்கிறார். இதெல்லாம் அல்லாஹ் செய்த அருள், நல்லா விளங்கி கொள்ளணும். தூக்க வருதா, அதெல்லாம் மப்புல போட்டு இப்படி நோண்டிட்டு இருக்கிற, அது என்ன உனக்கு மப்பு பைத்தியமா பிடிச்சிருக்குது? மொபைல் பைத்தியமா? சொல்லு. நாம அப்படி விளங்கி வச்சிருக்க மொபைல்ல தான் உலகமே இருக்குதுங்கிற மாதிரி. உன்னை சுத்தி இருக்குது பாத்தியா, இதுதான் உலகம். இப்ப பள்ளிவாசல உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல, இதுதான் உலகம், உண்மையான உலகம் இது. நாம என்ன நினைக்கிறோம், உலகமே வந்து அந்த மொபைலுக்குள்ள அடங்கின மாதிரி. இவருக்கு அப்படி ஒரு நினைப்பு, எப்ப பார்த்தாலும் வாட்ஸ்அப் பார்க்கறோமா இல்லையா? தூங்குற நேரத்திலே உட்காந்து பார்க்கறானா இல்லையா? நீங்க 3 மணிக்கு ஒரு அறிக்கையை போடுங்க, 4 பேர் லைக் போடுவான். காரணம் 4 பைத்தியம் லைக் போட்டிருக்குன்னு அர்த்தம். இந்த பைத்தியம் ஒன்று போடும் போது 4 பைத்தியம் அங்க தூக்கம் கெட்டு கிடக்குது அந்த இடத்துல. இவன் என்ன பண்றான், இவன் ரசிக்கிறான். நம்ம போட்ட பதிவை என்ன, நீ போட்ட பதிவை 4 பைத்தியக்காரன் வச்சிருக்கான்னு அர்த்தம், தூக்கம் வராதவன் வச்சிருக்கான்னு அர்த்தம். அதான விஷயம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யக்ரஹு அன்னௌம கபுலல் இசா, இசா தொழுகைக்கு முன்னாடி தூங்குறத நபிகள் நாயகம் வெறுத்தாங்க. வல் ஹதீசு பாதஹா, இசாவுக்கு பின்னாடி பேசிட்டு இருக்கிறத நபிகள் நாயகம் வெறுத்தாங்க. அதனாலதான் அல்லாஹ் கூட குர்ஆன்ல சொல்றான், இரவு பகலை பத்தி சொல்லும் போது ஆடையாக என்ன செய்யறான் சொல்லி காட்டுறானா இல்லையா? வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா வஜஅல்னல் லைல லிபாசா, இரவை ஆடையாக ஆக்கி இருக்கிறோங்கிறான். பகலை உழைக்கிறதுக்கு ஆக்கி இருக்கிறோம், இரவை ஆடையாக ஆக்கி இருக்கிறோம்னு என்ன அர்த்தம்? நம்ம சட்டையை கழட்டுற மாதிரி என்ன செய்யணும், பகல்ல உள்ள வேலையெல்லாம் கலட்டி போட்டு பேசாம தூங்குங்கிறான். அல்லாஹ் சொல்றானே இல்லையா? அப்ப தூக்கம் கேட்டு நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா? என்ன தீர்வு சொல்லு, என்ன தீர்வுங்கிறான். மனநல டாக்டர்கிட்ட போங்க. எத்தனை மனநல டாக்டர் தூக்கு போட்டு செத்ததை நான் காட்டட்டும். மனநல மருத்துவர்கிட்ட போவாராம். மனநல மருத்துவரை தூக்கு போட்டு சாகுறாரு. அவரு மாசத்துக்கு 10 நாள் லீவ் விட்டு போட்டு ஓடி போயிடுறாரு ஊட்டி கொடைக்கானல்.
அவருக்கு நிறைய இருக்குது முசீபத்து, அவருக்கே அதுல தீர்வு தெரியல. அப்ப உலகம் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, முன்னேறி இருக்குது, அது உண்மைதான். ஆனால் இந்த உளவியல் சமாச்சாரங்களுக்கு ஏன் இந்த உலகத்தால் தீர்வு சொல்ல முடியல? முடியாததுக்கு காரணம் என்ன? நோய்க்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். நம்ம அறிவியல் சொல்றோம்ல, மருத்துவம் நம்ம சொல்றோம்ல, மருத்துவங்கிறது நோய்க்கு தான் மருத்துவம். கையில் அடிபட்டு போச்சு, காயம் ஏற்பட்டு போச்சு, இதுல என்ன கிருமி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுவான். இந்த டானிக்க குடி, இந்த மாத்திரையை சாப்பிடு. ஏன்னா அது கிருமியால் ஏற்படுவது நோய்ங்கிறது. தலைவலியா, அது ஒரு கிருமி ஏற்படுத்துது. வயிற்று வலியா, அது ஒரு கிருமி ஏற்படுத்துது. கிருமி அழிக்கிறதுக்கு மனிதனுடைய டெக்னாலஜியில முடியும், மருத்துவத்தில் முடியும். கவலை இருக்கு, சோகமா இருக்கு, இதுக்கு எங்க போய் மாத்திரை வாங்குறது? கவலை, சோகம், இதெல்லாம் தானே உளவியல். உளவியல் தாக்கம்னா என்ன? இந்த கவலைப்படுறது, சோகப்படுறது, துக்கம் எல்லாம் நம்ம சொல்றோம்ல, இது போய் மெடிக்கல்ல நம்ம கேட்க முடியுமா? ஒரு வாரமா ரொம்ப கவலையா இருக்குது, கொஞ்சம் மருந்து மாத்திரை தாங்க. அட எனக்கே கவலையா இருக்கு, இங்க எவனும் வந்து வாங்கலன்னு அவன் சொல்லுவான்ல. அப்ப நல்லா விளங்கிக்கணும், உலகத்துல நோய்க்கு தான் மருந்து இருக்கிறது. உளவியல் நோய் இருக்குது பாத்தீங்களா, அதுக்கு மருந்தே கிடையாது. அப்படின்னா இப்ப உளவியல் டாக்டர்கள் இருக்கத்தானே செய்யறாங்க, மனநல மருத்துவர் இருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் குற்றம் சொல்றீங்களான்னு கேட்க கூடாது. அதுல பலன் இருக்கு. என்ன பலனு? அந்த மருத்துவனுடைய மனோநிலையை பொறுத்து தான் பலன் இருக்கிறது. அந்த டாக்டர் கொஞ்சம் விவரமானவரா இருந்தாருன்னு வைங்களேன், அவனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை இருக்குல்ல, அறிவுரையில அவனை வந்து ஸ்டடி பண்ணுவார், அவ்வளவுதான். அவன் கொடுக்கிற மருந்து மாத்திர வேலை செய்யாதுங்க, அதிகபட்சமா தூக்கத்தை தான் வர வைக்குமே தவிர என்னதான் ஊக்கம் கொடுக்கும்? மனநல மருத்துவர்கிட்ட போனா அவன் சில ஆலோசனைகளை சொல்லுவான்ல, நீங்க இப்படி இருங்க அப்படி இருங்க, அதுலதான் இவனுக்கு கொஞ்சம் தெம்பு வருமே தவிர 100% வருமா? மாற்றம் வருமா? வராது. 100% தீர்ப்பே கிடைக்காது உலகை நோக்கி நாம் சென்று கொண்டிருந்தால். ஆனால் மார்க்கத்தை நோக்கி நீங்க வந்தீங்கன்னு வைங்களேன், நீ என்ன துக்கம் உனக்கு சொல்லு, என்ன கவலைப்படுறையா சோகமா, இங்க வா, ஷிஃபா உல் லின்னாஸ் அல்லாஹ் சொல்றான்ல, லிமா ஃபி சுதூரி, இது மாதிரியான வாசகங்கள் எல்லாம் குர்ஆனில் இருக்கிறது. உன்னுடைய இதய நோய்க்கு திருமறை குர்ஆன் தான் மருந்து. இதய நோய் தானே மனநோய்ங்கிறது, அந்த மனநோய்க்கு திருமறை குர்ஆன் தான் மருந்துன்னு அல்லாஹ் சொல்றானே. அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், யார் ஈமான் கொண்டார்களோ அவர்களுடைய இதயம் அமைதி பெறுகிறது. எதன் மூலமா? பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலம். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் மூலமாகத்தான் உங்களுக்கு மன அமைதி கிடைக்குங்கிறான் அல்லாஹ். இவன் என்ன பண்ணுவானா, உட்காந்துட்டு அப்படியா சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் உட்காந்துருப்பான். திக்ர் இல்லான திக்ரு பண்றது அதுக்கு அர்த்தம் இல்லை. நம்ம அப்படி தப்பா விளங்கி வச்சிருக்கிறோம். திக்ருல வந்து அல்லாஹ் அமைதி இருக்குன்னு சொன்னதுனால இவன் என்ன செய்வான், பாட்டு உருட்டிக்கிட்டே இருப்பான், தஸ்பீஹ் பண்ணி எடுத்து உருட்டிக்கிட்டே இருப்பான். என்னடா இது, டெய்லி நான் உருட்டி பார்க்கிறேன். அல்லாஹ் இப்படி உருட்டுறதுக்கு சொல்ல. திக்ர் இல்லான என்னது? அல்லாஹ் சொல்றத நினைவு கூறுவது. குர்ஆனுங்கிறது போதனை தானே. உனக்கு எதை பத்தி கஷ்டம்? வரலாறப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி சொன்னார்களா இல்லையா? அப்படி சொல்லித்தானுங்க சஹாபாக்களை உறுதி வாய்ந்தவர்களாக காட்டினாங்களா இல்லையா? ஒரு சஹாபியில ஒரே ஒரு பைத்தியக்கார சஹாபியை, புகாரிய புரட்டிப்பா, ஒரு பைத்தியக்கார சஹாபியை காட்டு. இந்த சஹாபிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, அந்த சஹாபி பித்து பிடிச்சு நடந்தாரு, காட்ட முடியுமா? இன்னும் சொல்ல போனா எல்லா விதமான சோதனைகளையும் அனுபவித்தவர்கள் அவர்கள். சோத்தை கேட்டு நம்ம துவா செஞ்சது கிடையாதுங்க. நாம சோத்தை கேட்டு என்னைக்கு துவா பண்ணி இருக்கிறோம்? அல்லாஹும்ம ஆத்தி முஹம்மதன் கூத்தா, என்னுடைய குடும்பத்திற்கு சத்துள்ள உணவை கொடுப்பாயாக. நபிலாம் துவா செஞ்சாங்கல்ல. நாம என்னைக்கா சாப்பாடை கேட்டு நம்ம அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சிருக்கிறோமா? இல்ல.
ஆனா சின்ன சின்ன வேதனைகளையே பெருசா நம்ம என்ன செய்யறோம், பேசிட்டு இருக்கிறோம். சஹாபாக்கள் இன்றைக்குள்ள உலக பார்வையில பாத்தீங்கன்னா 100க்கு கிட்டத்தட்ட 90 சஹாபி தற்கொலை பண்ணி தான் மூத்தா போயிருக்கணும். அப்படி நடந்திருக்குதா? ஏன் நடக்கல? சஹாபாக்கள் போன மருத்துவர் இருக்கிறாருல்ல, டாக்டர், மனநல டாக்டர் தெளிவா சொன்னார், இதுக்கு இதுதான் தீர்வு, இந்த தீர்வு தான் உனக்கு வழிகாட்டும். அதை கேட்டாங்க. சுருக்கமா சொல்றதா இருந்தா, மனநோய் எப்ப நம்மளை விட்டு நீங்கும்னு கேட்டா, எது யதார்த்தமோ அந்த யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், வேற ஒண்ணுமே இல்லை. இது இப்படித்தான் நடக்கும், இது இப்படித்தான் நடக்கும். நெருப்ப தொட்டா அது சுடதான் செய்யும், இது சுடுன்னு நம்ம விளங்கணும். இது இப்படித்தான் நடக்கும் நம்ம விளங்கணும். யதார்த்தத்தை நம்ம எப்பவுமே என்ன செய்யணும்னா எதிர்கொண்டுட்டு போயிடணும். இது இப்படித்தான் நடக்கும் என்று உலகத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்ல. பெருசா வேணா இப்ப பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை இருக்குல்ல, கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டைகள், பிரச்சனைகள் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்குதான் இல்ல, நம்மளே அன்றாடம் பார்க்கிறோம் இல்ல. அதனாலதான் சில பேர் இன்றைய வாலிபர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, எப்படி வந்து இப்ப கேட்பாங்க, சண்டை போடாத ஏதாவது ஒரு பெண்ணா இருந்தா சொல்லுங்க. இவன் கல்யாணம் பண்றதுக்கு சண்டை போடாத ஒரு பெண்ணு வேணுமா? அப்படி சொல்ல முடியுமா? நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாம சிந்திக்கிறது, தகராறே பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பொண்ணை பாருங்க. அப்ப நீ சும்மாதான் இருக்கு, தகராறே பண்ணக்கூடாதுன்னு சும்மா இரு. நீ தகராறு பண்ணிருக்கிய இல்லை சொல்லு. என்னமோ நீ என்னமோ அப்படி சாந்தத்தின் சுரூபி மாதிரியும் உனக்கு வர்றால் மட்டும் அப்படியெல்லாம் பேசுவாங்க. 5 நேரம் தொழுகிறாளா பாருங்க. நீ வாரத்துக்கு ஒரு தடவை கூட பள்ளிக்கு வர்றதில்ல, நீ என்ன 5 நேரம் தொழுகையாளியா பார்க்கறது? இப்படிலாம் கேட்கறாங்க பாத்தீங்களா? அப்ப எதுக்கு இவங்க கேட்கறாங்கன்னா, ஏன்னா அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. திருமணத்தை பத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில், உங்களுடைய மனைவியை நாம் படைத்திருக்கிறோமே, அது இறைவனுடைய அத்தாட்சி, அந்த திருமணத்தின் மூலம் மன அமைதியை பெறுவீர்கள்னு அல்லாஹ் சொல்றான். தம்பதியர்களுடைய வாழ்க்கை இருக்குது பாத்தீங்களா? எதுக்காக வேண்டி கல்யாணம்னு கேட்டா, மன அமைதி. கணவன் மனைவிக்கு மன அமைதி கொடுக்கணும், மனைவி கணவனுக்கு மன அமைதி கொடுக்கணும். அப்படி அல்லாஹ் சொல்றானா இல்லையா? இவனுக்கு இந்த வசனம் தெரியுது. வீட்டை பார்க்கறான், தங்கச்சியும் புருஷனும் சண்டை. இந்த சைடு பார்க்கறான், அண்ணனும் பொண்டாட்டியும் சண்டை. திரும்பி பார்க்கறான், இவன் போய் யார்கிட்ட முறையிடுறான்னு அங்க பார்த்தா அத்தாவும் அம்மாவும் சண்டை. என்னடா இது? அதனாலதான் இவனுக்கு குழப்பம் ஏற்பட்டு எனக்கு அந்த பொண்ணு வேணும் இந்த பொண்ணு வேணும்னு சொல்றான் பாத்தீங்களா? இது காரணம் இதுதான். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க? இல்லறங்கிறது தேவைதான், குடும்ப வாழ்க்கைங்கிறது தேவைதான். சண்டை ஏற்படுமா? ஏற்படத்தான் செய்யும். அது இன்றைக்குள்ள பெண்களிடத்துல ஏற்படத்தான் செய்யும். சர்வசாதாரணமா நடக்கக்கூடிய விஷயம் தானே. அதாவது சில மனநோய்களை நம்மளே உருவாக்கிட்டு என்ன செய்யக்கூடாதுன்னா, புருஷனை கொண்டு போய் டாக்டரை கூட்டு போறது. அப்படிலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அது எப்ப பார்த்தாலும் பித்தளிச்சு போன மாதிரியா கிடக்கிறாரு, நல்ல ஒரு மருந்து கொடுங்க. அவன் ஏன்டா அப்படி ஆனான்னு பார்த்தா தூக்கி எறிஞ்சு பேசியிருப்பாங்க. நீ என்னத்தை எனக்கு பண்ண, நீ என்ன எனக்கு பண்ண, உன்னை கட்டி நான் என்ன சுகத்தை கண்டேன், இப்படியெல்லாம் பேசுறாங்க பாத்தீங்களா? நல்ல இதை விட நன்றி கட்ட பேச்சு ஒண்ணுமே இருக்கக்கூடாது, முடியாது உலகத்துல. ஒரு கணவன் தான் மனைவிக்கு எல்லாமே செய்யறான். இது யதார்த்தமா உள்ளதானே. நீங்க போடக்கூடிய துணி அவன் வாங்கி கொடுத்தது, நீங்க படுக்கக்கூடிய பெட்டு அவன் வாங்கி கொடுத்தது, சாப்பிடக்கூடிய உணவு அவன் போடக்கூடியது, எல்லாம் அவன் தானே கொடுக்கறான். அப்ப என்னைக்காவது ஒரு நாள் அவ விரும்புறத கொடுக்கலன்னா உடனே என்ன பண்றாங்க? உன்னை கட்டி நான் என்னத்தை பண்ண, என்ன ஒண்ணுமே பண்ணலைய, உதவாக்கரையா இருக்கிறைய. தன்னுடைய புருஷன் உதவாக்கரை, அதே நேரம் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருப்பான், இந்த அவ புருஷனை பாரு, அவ எப்படி இருக்கிறான், இந்த புருஷனை பார்த்தியா என்னவெல்லாம் வாங்கி கொடுக்கறான். இப்படி போவதில்லை. இதுதான் மனநோய் காரணம். மனநோய் எதனால் ஏற்படுதுன்னு கேட்டா, அது வைரஸ் இல்ல, கொரோனா வைரஸ் மாதிரி இப்படி ஏற்றி விட்டு போறது அது இல்ல. உன் மனசு அலைய பாயுது இல்ல, பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்குது இல்ல, அடுத்தவர்களுடைய முன்னேற்றத்தை பார்க்குது இல்ல. அப்ப மனநோய் நம்மளுக்கு ஏற்படுது. நம்மள்கிட்ட அது இல்ல, எங்கிட்ட இது இல்ல, ஏற்படுது பாத்தீங்களா? இதை முதல்ல குறைக்கணும். இது ஆணுக்கு இருக்கக்கூடாது, பெண்ணுக்கு இருக்கக்கூடாது. எனக்கு அல்ல இதைத்தான் கொடுத்தான், நான் இதை பொறுத்துட்டு போவேன், அவ்வளவுதான். உங்கோ
மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும், உனக்கு கீழே உள்ள ஆளை பாரு. வலா தங்கோ மன் ஹுவ ஃபௌககும், உனக்கு மேல உள்ள ஆளை பார்க்காத. எவ்வளவு அழகான வாழ்வியல் நெறி. உளவியலை எப்படி சீர்படுத்துறாங்க பாத்தீங்களா? எப்படி சீர்படுத்தினாங்க? இதான் யதார்த்தம். நீ எப்பவுமே கீழே உள்ளவனப்பா, உங்ககிட்ட அது இல்லை இது இல்லைங்கிற. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இவன்கிட்ட இல்ல. அதுக்கு என்ன சொல்ற? உங்கள்கிட்ட காரு தானே இல்ல, பைக் இருக்கு இல்ல, இவனுக்கு பைக் இல்ல, டவுன் பஸ்ல இல்ல போயிட்டு இருக்கான். அதையே நீ சிந்திக்க மாட்டேங்கிற. உட வீடு இல்ல, சரி வீடு இல்ல, ஒண்ணுக்குமே வழி இல்லாம பிளாட்ஃபார்ம்ல படுத்திருக்கிறான, அதையே நீ சிந்திக்க மாட்டேங்கிற. அவர்கள் அதை எதிர்கொண்டு போறாங்க இல்லையா? இது சாதாரண நாலேஜ் தான். இது போய் பாருங்க, ஓட ஓரத்தில் படுத்திருப்பாங்க. இந்த ஊசி பாசிக்காரிகள் எல்லாம் நீங்க பாக்குறீங்க இல்ல, பஸ் ஸ்டாண்ட் ஓரத்தில் படுத்து கிடக்குறாங்க, புலம்பிட்டு இருக்கிறாங்க. அது இல்லை இது இல்லைன்னு. கேவலமா இல்ல? ஒரு ஈமானிய முஸ்லிமுக்கு இது கேவலமா தெரியலையா? போத்துறதுக்கு போறது கிடையாதுங்க. பஸ் ஸ்டாண்ட் ஓரத்தில் யூடியூப்ல நீங்க அடிச்சு பாருங்க, நிறைய வீடியோக்கள் இருக்கிறது. இதையெல்லாம் சிந்திச்சு பார்த்தா தான் இறைவனை நான் எதிர்த்து பேசுறனா, என்னுடைய மனசு எதிர்த்து பேசுகிறதா என்று செருப்ப தூக்கி உங்கள் மனதை நீங்களே பலமுறை அடிப்பீர்கள். அந்த மாதிரியான நிகழ்வெல்லாம் ஏற்பட்டிருக்கா இல்லையா? நான் உண்மையைத்தான் சொல்றேன். சென்னையில இருக்கிறாங்க பாத்தீங்களா? சென்னையில இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடியவர்களுடைய கதைகளை எல்லாம் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இதையெல்லாம் யோசிச்சு பார்க்க வேண்டியதானே? இதை யோசிச்சு பார்த்தா என்ன ஆகும்? மனசு கிளியர் ஆயிரும். நம்ம மனசு கிளீன் ஆனா என்ன ஆகும்? கணவனை நம்ம தொல்லப்படுத்த மாட்டோம். அதானே? அதான் எனக்கு நோய் வந்துருச்சுன்னு வைங்கள, மனநோய், என்னை சுத்தி உண்டான எல்லாத்துக்குமே நான் மனநோய் உண்டாக்கிட்டே இருப்பேன். அது மனிதனுடைய தன்மை. அதே நேரம் புருஷனை கூட்டு போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனியா என்ன சொல்றாங்க? நீ சொல்றது கரெக்ட் தான், எரிஞ்சு எரிஞ்சு பேசுறான், தூக்கி எரிஞ்சு பேசுறான். அவங்க எல்லாம் அப்படித்தானே படைச்சிருக்கான். எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. ஃபஸ்தௌசு பின்னிசாயி கைரா, மனைவியர்களுடைய விஷயத்துல நீங்க என்ன செய்யுங்க? உபதேசம் பண்ணுங்க, மனைவிக்கு உபதேசம் பண்ணுங்க. அதே நேரம் மனைவி எப்படி படைக்கப்பட்டால் என்பதையும் உணருங்கள். எப்படி படைக்கப்பட்டாங்க? விலா எலும்புல இருந்தா படைக்கப்பட்டாங்க. விலா எலும்பு இருக்குல்ல, வளைஞ்சுதான் இருக்கு. இது நிமித்த முடியுமா உன்னால? ஓரளவு அப்படி சமாளிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். லா யஃபுருக்கு மூமினுன் மூமினத்தன் இன் கரிஹ மின்ஹா ஹுலுகன் ரலிய மின்ஹா ஆகர். எந்த ஒரு கணவனும் மனைவியும் ஒரு விஷயத்தை வெறுத்து விட்டால் அவர்களிடத்திலே விரும்புகின்ற விஷயத்தை நினைத்து பாருங்கள். எந்த ஒரு கணவனும் என்ன செய்ய மாட்டான்? பொண்டாட்டிக்கு பிடிக்காதையே பண்ணிட்டு இருக்க மாட்டான். எந்த ஒரு மனைவியும் கணவனுக்கு பிடிக்காதையே பண்ணியிருக்க மாட்டான். இதெல்லாம் தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வாழ்வியல் சிறப்பாகிறதுக்கு சொன்ன விஷயமே இதுதானே. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க. சோதனையா நபிமார்களுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. யுபுத்தலியர் ரஜுல் அலா ஹசபி தீனிஹி, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு மனிதனிடத்திலே, மூமீனிடத்திலே, மனிதர்களுக்கு சொன்ன உபதேசம் அது தனி, மூமீன்களுக்கு தனியா சொல்றாங்க. உங்களிடத்தில் எந்த அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சோதனை ஏற்படும். அந்த சோதனை ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமா வரும். உங்களுக்கு வியாபாரத்தில் வந்துடும், உங்களுக்கு குடும்பத்தில் வந்துடும், உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் வந்துடும். அதெல்லாம் ஏன் வருதுன்னு கேட்டா, அந்த ஈமான் இருக்கு பாருங்க. என்கிட்ட 20% ஈமான் இருக்கு, 80% நான் நல்லா இருப்பேன். 50% என்கிட்ட ஈமான் இருக்கு, 50% நான் நல்லா இருப்பேன். வயின்கான ஃபீ தீனுஹு சுல்பா, ஒரு மனிதனுடைய ஈமான் உறுதியா இருந்துச்சுன்னு வைங்களேன், இஸ்தத்த பலா, அவனுடைய வாழ்க்கையினுடைய அந்த அழுத்தம் இருக்கிற அது ரொம்ப கடினமா இருக்கும். சோதனைகள் அதிகமா வருங்கிறாங்க. அப்ப உங்கள்ட்ட ஈமான் ஸ்டெடியா இருக்குன்னு சொன்னீங்கன்னா சோதனைக்கு நீங்க ரெடியா இருங்க. இதுதான் யதார்த்தம். வயின்கான ஃபீ தீனிஹி ரிக்கா, உங்களுடைய ஈமான் ரிக்கத்தா இருக்கு. ரிக்கத்துன்னா என்னது? ரொம்ப பலவீனமா இருக்கா, நிம்மதியா வாழலாம் இந்த உலகத்துல. ஏன்னா உனக்கு கட்டுப்பாடு கிடையாது இல்ல, உனக்கு வரமுறை இல்லையில, அப்ப நீ எப்படி வேணாலும் என்ன செய்யலாம், உலகத்துல வாழலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஈமானுக்குரிய அளவுகோல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்களா இல்லையா? அதனால உலகத்துல பலவிதமான சோதனைகள் வேதனைகள்
பல கோணங்கள்ல நம்மளை முன்னோக்கும். அல்லாஹ் இதை பத்தி என்ன சொல்லியிருக்கிறான்? டெய்லி குரானை படிங்க. குரான வேதம் என்ற அடிப்படையில் படிப்பது வேறு, மருத்துவம் நல்லா சொல்லியிருக்கிறானே, உள்ளத்திற்கான மருத்துவம். குரான் அடிக்கடி என்ன செய்யணும்? நம்ம படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுல நம்மளுடைய கவனத்தை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். முரண்பாடுகளை கூட எதிர்கொள்ளக்கூடிய திறமை ஈமான்தாரிக்கு மட்டும்தான் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போரினுடைய வெற்றியில வந்தாங்க. சரித்திரத்தில் முதல் வெற்றி அதான. இஸ்லாம் வளருவதற்கே மூல வெற்றி பத்ர் போர் தான். பயங்கரமான சந்தோஷம், பயங்கரமான சந்தோஷம், உச்சகட்டமான சந்தோஷம். இஸ்லாத்தினுடைய முதல் வெற்றி பத்ர். சந்தோஷத்துல வர்றாங்க ரசூலுல்லாஹ். வரும்போதே ஒரு சோதனை வருது. என்ன சோதனை? இந்த மாதிரி உங்க குடும்பத்தில் ஒரு ஆள் மௌத்தா போயிட்டாங்க பாருங்க. வெற்றி ஒரு பக்கம், சந்தோஷம் ஒரு பக்கம், சோகம் ஒரு பக்கம். இது இன்னைக்கு, அது அடுத்த வாரம் இல்லை, ரெண்டுமே ஒன்னா வந்து நிக்குது பாருங்க. வெற்றிங்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். ஒண்ணு வேணாம், கல்யாண வீட்டில் எவனாவது மௌத்தா போயிட்டானா என்ன ஆகும்? அது கல்யாண வீடு மாதிரி இருக்குமா, கருமாரி வீடு மாதிரி இருக்குமா? வர்றவனையெல்லாம் திட்டுவான். எந்த நாய் இங்க வந்தானு தெரியல, கருமா இந்த காலை வச்சானுங்க செத்து போனான் இப்படிமா தடுமாறிடம். பாத்தீங்களா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி வெற்றியோட வரும்போது அவர்கள் சொன்ன வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த வெற்றி அல்லாஹ் கொடுத்தது. இந்த மாதிரி மௌத்து ஒரு சோதனை ஏற்பட்டுருச்சு, இன்னா லில்லாஹ், இது அல்லாஹ் நானது. பாரு எவ்வளவு ஸ்டெடின்னு பாத்தீங்களா? இத மன உறுதிங்கிறது. மன உறுதி, மன உறுதினா நம்ம என்னமோ வித்தியாசமா நினைச்சிட்டு இருக்கோம். என்ன படைத்தவன் இறைவன். குல்லை யுசீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா. குல்லை யுசீபனா 9வது அத்தியாயத்தில் சொல்றானா இல்லையா? இல்லாமா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எனக்கு எதை எழுதி வைத்திருக்கிறானோ அதை தவிர ஒன்றும் நடக்காது. என்ன படைச்சவன் எழுதி வச்ச நாட்டம் இது. நான் என்னத்துக்கு போட்டதுல குறைகானோ? அவன் என்னுடைய எஜமானன். ஹுவ மௌலானா நம்ம சொல்றோம் இல்ல, ஹுவ மௌலானா, அவன் எனது எஜமானனாக இருக்கிற காரணத்தினால் என்னுடைய எஜமான் வந்து என்கிட்ட விளையாடுறான். சில நேரம் அன்புல விளையாடுறான், சில நேரம் கோபத்தில் என்ன செய்யறான், அடிக்கிறான். என்ன படைச்சவன் தானே, எல்லாம் அல்லாஹ் அவனுடைய நாட்டம். இது ஒண்ணுதான் ஊக்கம் மருந்து, நல்லா விளங்கிக் கொள்ளணும். எந்த நோயால நீங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, எந்த ஒரு சோதனையால பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இது அல்லாஹ்வால் நாடப்பட்டது. புரியணுமா இல்லையா? இத சின்ன பையனுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. யா குலாம், சிறுவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பாடம். இஹ்ஃபலில்லாஹ் யஹ்ஃபலுக. நான் சில விஷயத்தை உங்களுக்கு கற்றுத் தர்றேன், நீங்க அதை கவனமா கேளுங்க. எதை கேட்டாலும் அல்லாஹ்விட்ட கேளுங்க. எந்த உதவி வேணாலும் அல்லாஹ்விட்ட கேளுங்க. இந்த உலகமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு நன்மையை செய்ய நாடி அல்லாஹ் நாடலைன்னா அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கவே செய்யாது. எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம். இப்படி எல்லாம் அறிவுரை சொன்னாங்களா இல்லையா? இது விரிவாக விளக்கமாக ஒவ்வொரு அங்கமாக விளக்கி சொல்ல வேண்டிய விஷயம். இருந்தாலும் ஈமான்தாரிகளுக்கு இது ஒரு போதுமானது. என்னது? எல்லாம் விதி, விதி பிரகாரம் நடக்குது. எல்லாம் விதினா மனநோய் முடிஞ்சது. விளங்குங்களா இல்லையா? அது மாதிரியான நல்லுணர்வு பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக என்ற பிரார்த்தனையோடு முதல் உரை நிறைவு செய்யும். அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, இறைவன் நமக்கு பலவிதமான பாக்கியங்களை வழங்கியிருக்கிறான். அந்த பாக்கியங்கள்ல ஒரு பாக்கியம்தான் இந்த மழை என்பது. மழை இருக்கு பார்த்தீங்களா? நம்ம பொதுவாக எந்த ஒரு பாக்கியத்தையும் நம்ம என்ன செய்வோம், இல்லாத நேரம் எதிர்பார்ப்போம். வந்துச்சுன்னா அப்புறம் திட்டிக்கிட்டு இருப்போம். நல்ல வெயிலாக இருந்துச்சுன்னு வைங்களா, எப்படா மழை வருங்கிறது. மழை வந்துட்டே இருந்துச்சுன்னு வைங்களா, முசீபத்து எப்படா நிற்குங்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு காபிர் பேசக்கூடிய பேச்சு. மழைங்கிறது என்ன, அல்லாஹ் வந்து வீட்டுக்கு தேவைக்கு அல்லாஹ் கொடுப்பான். நீ ஒரு 2 பாட்டில் நீ வச்சுக்க, நீ ஒரு 4 பாட்டில் வச்சுக்கன்னு அப்படியே கொடுப்பான். அல்லாஹ்வுல படைச்சிருக்கான் எல்லாத்தையும். அல்லாஹ்வுக்கு இந்த பூமியில் எத்தனை உயிரினம் இருக்கிறது, அதுக்கெல்லாம் நீர் கொடுக்கணும்ல. அல்லாஹ் இறக்கும் போது மொத்தமாக தான் இறக்குவான். அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இப்போ நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து எப்படி அணுகிறதுன்னு ஒரு முறை இருக்கிறது. அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபியா, இறைவா பயனுள்ள மழையாக இதை எங்களுக்கு ஆக்கியருள்வாயாக. குர்ஆன்ல கூட அல்லாஹ் அப்படியெல்லாம் சொல்லி காட்டுறான்ல, அஃபரைத்துல் மால்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கும் நீரை சிந்தித்து பாருங்கள். அன்தும் அன்சல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்சிலூன், அந்த தண்ணீரை நீங்கள் வானிலிருந்து நீங்கள் இறக்குகிறீர்களா, நான் உங்களுக்கு இறக்கி தர்றேனா?
ஏன்டா நன்றி கட்டி ஏன்டா இப்படி பேசுறீங்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்யறான், சொல்றானா இல்லையா? அதனால இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பேரருளில் இருக்கிறது. இது மாதிரியான நேரத்தில் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது, மழை வந்துக்கிட்டு தான் இருக்குது, ஜும்மா இந்த டைம் தான் தெளிவாக தெரியும் பொழுது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம கிளம்பிடணும். இல்லை மழை நாள் தெரியுது, இல்லை இது மழை காலம் தானே. அப்போ இது மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யணும், வர வேண்டும். அது மாதிரியான உள்ள உணர்வை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்ற பிரார்த்தனையோடு ஜும்மா உரையை இத்தோடு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.